பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோடு கூட ரெண்டு தீமோத்தி 3வது அதிகாரம் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமீன். சில பேர் என்னவா தேவ பக்திங்கிற அந்த வேஷத்தை போட்டு தரித்து கொண்டு அதே அந்த பலன் இருக்கு இல்லையா, அந்த சுவிசேஷத்தோட பலன், இயேசு கிறிஸ்துவோட அந்த பலன், அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அவரோட இந்த வேத புஸ்தகத்துல எழுதி இருக்கிற அந்த பிரமாணங்கள், அந்த காரியங்கள், அந்த பலன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மறுதளிக்கிறதுகளா இருப்பாங்களாம். ஆனா வேஷம் எப்படி இருக்கும்? தேவ பக்திக்குரிய வேஷம் இருக்கும். அவங்க சொல்றது ஒண்ணு, செயல்ல ஒண்ணா இருக்கும். ஆவியின் கனிகள் கனி கொடுக்காதபடிக்கு அவங்க வாழ்க்கையை பார்க்கறச்சு உங்களுக்கு தெரிய வரும். அது வெறும் எப்படி ஒரு வேஷமா இருக்கும். ஒரு பக்தி இருக்கணும். ஆனா அந்த பக்தி எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய பக்தியா இருக்கணும். நீங்க இவங்களை இவங்களெல்லாம் பார்க்கறச்சே தெரியும், அவங்களும் பக்தி வைராகியத்தோடு இருக்காங்க. அப்ப அந்த பக்தி வைராகியத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்குள்ள அந்த ஆவியோடு கூட அந்த பக்தி வைராகியம் இல்ல. நமக்கு ஆவியானவர் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அப்புறம் ஆவியானவரோடு கூட உதவியோட அந்த பக்தியோட கூட இருக்கறச்சு நம்ம இயேசு கிறிஸ்துவ சொன்னதையும் அவர் என்ன விரும்புகிறாரு கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நமக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். சோ அப்படிதான் நம்ம நடக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நீங்க விலகுங்க. இன்னைக்கு நீங்க யார பின்பற்றீங்கன்னு பாருங்க. அன்னைக்கு பவுல் சொல்ல முடிஞ்சது இல்லையா, இயேசுவை தான் நான் பின்பற்றேன், என்ன நீங்க பின்பற்றுங்கள். அவரால் எவ்வளவு ஒரு கான்பிடென்டோட சொல்ல முடிஞ்சது. ஏன்னாக்கா அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சொல்லாதது அவர் எதுவும் செய்யலன்னு. சோ அப்படிப்பட்டவர்களாக தான் நீங்க இருக்கணும். சோ ஒரு நபரை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா, அவங்க கிட்ட கனி கொடுக்கிற அந்த வாழ்க்கை இருக்கா? மத்தவங்க சொல்றது வச்சு இல்ல, உங்க கண்கள், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியினர் உணர்த்துவ நீ ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ண எப்போ நீங்க அனுதினமும் ஒழுங்கா வேதம் வாசிக்கணும். ஹிட்லர் மாதிரி அவர் அடிச்சு கொண்டுடுவாருங்க பயந்து வேதம் வாசிக்கிறது இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், அன்புனால நம்ம ஒருத்தரை நேசிக்கணும்னாக்கா அந்த நேசிக்கிற நபர் என்ன சொன்னாலும் கேட்போம்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீங்க அவர்கள் அன்பு கொண்டு நேசிக்கிறச்சே அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? அனுதினமும் நீங்க வேதம் வாசிப்பீங்க. யாரும் உங்களை பைபிள் படின்னு சொல்ல தேவையில்லை, யாரும் உங்களை ஜெபிச்சிங்களான்னு கேட்க தேவையில்லை. ஏன்னா அந்த உறவு, அந்த நபரோட உறவு கண்டதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓடுவோம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு உறவாதான் உங்களுக்கும் ஏசப்பாக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கச்சு ஆவியானவர் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார். அப்ப தேவையில்லாத அந்த பக்தி வைராகியத்தை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவங்களை விட்டு நீங்க விலகி இருக்கும்படி இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நபர் யாராவது உங்க வாழ்க்கையில இருந்து ஆண்டு விட்டு ஜெபிங்க. அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீங்க விலகுங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.